வடப்பூச்சி நிகழ்ச்சியுடன் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய எங்களுடைய சக அறிவிப்பாளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் வடப்பூச்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே லக்ஷியாவோட ஆர்ஜே மாலி. ஆமாம், இன்னைக்கு நாங்கள் நிறைய சொந்தங்கள் அப்படியே கவலையா இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு வயிறுக்குள்ளுங்க சிரிக்க வைக்க போறோம். அது மாத்திரமல்ல, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கடி ஜோக்ஸ் எல்லாம் நீங்க எங்களுடைய முகப்புத்தகத்தின் மூலம் அப்படியே அனுப்பி வைக்கலாம். நாங்களும் அதை அப்படியே நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள தயாராயிருக்கும் என்று சொல்லிக்கிட்டு முதல் தர வானொலி தாமரை வானொலி வழங்குகின்ற ஒரு பாடலை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். www.damarayfm.com இது அட்டகாசமான வடப்பூச்சி நிகழ்ச்சி. Move your body, come on, move your body, 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 if you wanna come with me, shake it and move with me, can you just do it, oh baby, let's party, oh my baby, if you wanna come with me, shake it and move with me, can you just do it, oh baby. கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்ட நாரா கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்ட நாரா கருப்பு போல ஒரு பேரழகு பூமி எங்கும் இல்ல நீ கண்ட நோட்ட பிள்ளை கருப்பு கண்ணா பாடா நான் காத்திருக்க சூடா மரசி விட்டு போடா இனி கருப்பு வெள்ளப்பழம் நீ சேல கட்டுன குல்பி உடம்பு நரம்பு இழுப்பி நீ ஓட்டுற புதுப்படும் கருப்பு பேரழக கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்ட நாரா நிறம் வருமே கருப்பு நிறந்தா என்ன கவர்ந்திடுமே அடிடி குளிச்ச ஒரு துளி ஜலமே கடலில் விழுந்தா கடல் வெளுத்திடுமே கருமேகம் மட்டும் தானே பூமியில மழை தூவோம் அழகு மழை தூவோம் கருப்பான ராத்திரிய தேடி நில வரும் போகும் தினமும் வரும் போகும் என்னை கட்டி இழுத்து புட்டேடி அழியாதா வெள்ள கலர காட்டித்தா கருப்பு பையனை கவித்து புட்டேடி அட கருப்பு கண்ணா பாடா நான் காத்திருக்க சூடா மரசி விட்டு போடா இனி கருப்பு வெள்ளப்பழம் சிறப்பி நீ சேல கட்டுன குல்பி உடம்பு நரம்பு இழுப்பி நீ ஓட்டுற புதுப்படும் தலைவன் கருப்பு அவரோட ரசிகன் நீயும் கருப்பு சூப்பர் ஸ்டார் மனசு ரொம்ப வெளுப்பு அவரோட ரசிகருக்கும் அதே சிறப்பு உடம்பெல்லாம் மச்ச வச்சு படைச்சு புட்ட மாய கண்ணு நீ என்ன பண்ண இறக்கி வச்ச மச்சம் வரும் மனசுக்கு சாமி வரும் கருப்பா கருப்பா
என்ன கட்டி மயக்கிட்ட கண்ணு மண்ணு ஒண்ணும் புரியல அடிக்கொரு போகணும் போட்டி கட்டி நின்னுட்டா அழகு பார்க்குள்ள அட கருப்பு கண்ணா வாடா நான் காத்து இருக்க சூடா ஓரசிட்டு போடா இனி கருப்பு வெள்ளப்படம் செக்க சிறப்பி நீ சேல கட்டின குல்பி உடம்பு நரம்பு எழுப்பி நீ ஓட்டுற புதுப்படம் நிகழ்ச்சியோட நாங்க போயிட்டு இருக்கோம். நிறைய காமெடிகளை நிறைய அப்படியே வந்து இவ்வளோ நேரம் யாரெல்லாம் கவலையா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து நாங்க சிரிக்க வைக்க போறோம் இல்லையா மாலினி? உண்மையாகவே லாக்ஷி, இன்றைய நாளில் நமக்கு நேயர்கள் நமக்காக புதுவிதமான ஜோக்கள் நமக்காக அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த ஜோக்களை பார்த்துக்கிட்டு வருவோம். ஆமா நிச்சயமா அந்த ஜோக்கெல்லாம் அப்படியே எடுத்து விடுங்க அட்டகாசமா. ஒரு நோயாளி ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு, நோயாளி டாக்டர் நீங்க சொந்தமா வீடு கட்டிட்டு இருந்தீங்களே அந்த வேலை முடிஞ்சுதான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு, இன்னும் இல்ல, நீங்க ஏன் அதை கேட்குறீங்க? அதுக்கு நோயாளி சொல்லியிருக்காரு, இல்ல டாக்டர் என்னை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ண போறீங்கன்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படி கேட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவரை வச்சு இவர் பொழைச்சிட்டு இருந்திருக்காரு. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நண்பன் ஒருத்தன் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்களாம். அப்ப வந்து நண்பன் கேட்டானாம், மச்சி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தையே என்ன ஆச்சுடா அப்படின்ட்டு. மற்ற நண்பன் சொன்னானா, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுடா மச்சி அப்படின்ட்டு. அப்ப நண்பன் கிட்ட என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டோன்னே நம்மளோட மற்ற நண்பன் சொன்னா, ஆமா மச்சி அவளையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமையாச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டா லவ் பிரேக்கப்டா மச்சி என்று சொன்னானா. இப்படி நீங்களும் வந்து நிறைய காமெடிகளை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நேரத்துல வந்து கமல் கூட ஒரு ஜோக் அனுப்பியிருக்காங்க மாலினி. சொல்லுங்க பாப்பா. என்ன ஜோக்குன்னு சொன்னா, இந்த பசங்க கையில பழங்கள் கிடைச்சா வந்து அப்படியே கம்முன்னு சாப்பிட்டுட்டு போயிருவாங்களாம். ஏனது? ஆனா இந்த பொண்ணுங்க கையில என்ன பழம் கிடைச்சாலும் அடடா இத முகத்துல பூசலாமா தலையில தேய்க்கலாமான்னு ஆராய்ச்சி பண்றதா நம்மளோட பொண்ணுங்களாம். பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. இன்னொரு விஷயம், இந்த கார்லிக்ஸ் வீட்டுல வந்து இந்த திருடி சாப்பிடுவாங்க தெரியுமா? ஓ, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல லாக்ஷி திருடி நான் சாப்பிடுவேன். அந்த அம்மா எங்கடா வைக்கிறா, அந்த மைலோட்டின் எல்லாம் எங்கடா இருக்கு கட்டாயம். அதனாலதான் எங்க அம்மா கூட அதை எடுத்து ஒளிச்சு வைக்கிறது எனக்கு தெரியும். பப்ளிக் வெளியில சொல்லிடாதீங்க. அந்த மைலோ சாப்பிடு, அதாவது இந்த வாங்கி சாப்பிடுறத விட மாலினி களவெடுத்து சாப்பிட்டா தனி டேஸ்ட். பாத்தீங்களா சொந்தங்களே, தனி டேஸ்டா அனுபவப்பட்டீங்க தானே? அனுபவம் இல்லாம இருக்குமா லாக்ஷி? அது சரி, எங்களுடைய சொந்தங்கள் அப்படியே இப்ப சிரிச்சுட்டு இருப்பாங்க, ஐயோ 2 கள்ளிங்க பேசிட்டு இருக்குது. ஹார்லிக்ஸ் மட்டுமா? அதாவது அந்த மாமரத்துல மாங்காய் காய்ச்சிருக்கும் போது திருடி திம்பமே அந்த மாங்காய், நம்ம ஆபீஸ்ல நடக்கிற விஷயம். கட்டாயமா இந்த நம்ம ஆபீஸ்லயே நடக்கிறதுதான். அந்த திருட்டு மாங்காய் சாப்பிடுறதுல புது தனி விதமான டேஸ்ட் இருக்கு. அதனால நம்ம பிள்ளைய திருடி அதை சாப்பிடுறோம். ஆமா, நம்ம அம்மா காஜு வாங்கி வச்சிருக்காவா, எங்க வச்சிருக்காவன்னு தெரியா, கொஞ்சம் நம்மளோட சொந்தங்களோட தேடி பார்க்கணும். இந்த கார்லிக்ஸ் போட்ல வந்து சீனியை தான் எல்லாரும் கொட்டி வைப்பாங்க. இந்த கார்லிக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீனியை கொட்டி வச்சானே எல்லாரும் சீனியை சாப்பிடுவாங்க. ஆனா இந்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து அந்த பொட்டில்ல வந்து மிளகாய் பொடியை கொட்டி வச்சு அந்த கலர் வித்தியாசம், அதாவது மைலோவுக்கும் மிளகாய் பொடிக்கும் கலர் வித்தியாசம் தெரியாம ஒரு நாள் அதை எடுத்து சாப்பிட்டாரா நம்மளோட சொந்தம். அப்படி என்று பாருங்களேன். இங்கே களவெடுக்கிற சொந்தங்களே, குறிப்பா மாலினிக்கும் தயவு செய்து இந்த மைலோ டின் அப்படியே பார்த்து சாப்பிடுங்க. நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நடக்க போகுது பார்த்து. ஆமா, அது நடந்துருச்சு ஏற்கனவே நடந்திருக்கு. மைலோக்கு பதிலாக மிளகாய் தூள் எல்லாம் சாப்பிட்டு தொடர்ந்து முடிந்து கொள்ளலாம். அட்டகாசமாக 12:30 வரை வந்து நீங்கள் உங்களுடைய வடமூச்சு நிகழ்ச்சியில அப்படியே அட்டகாசமா பேசலாம். நாங்களும் அதை பேசுறதுக்கு தயாரா இருக்கோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு பிடிச்ச காமெடிகள், நீங்க இந்த வயிறு குலுங்க சிரிச்ச காமெடிகள் எல்லாம் நிகழ்ச்சியின் வாயிலாக அனுப்பி வைக்கலாம். அதையும் நாங்கள் எங்களுடைய வடபூச்சி நிகழ்ச்சியில சேர்த்துக்கொள்ள தயாரா இருக்கோம் சொல்லிக்கிட்டு ஒலிக்கிறது பாடல் முதத்தர வானொலி தாமரை வானொலி வழங்குகின்ற வடபூச்சி நிகழ்ச்சியோடு.
மலையாள பகவதி. மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே. குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய் ஜாதகத்தில் உள்ளதையா, சங்கடங்கள் இல்லையா. சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க, எக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா. பசங்களுக்கு தனை அழி விட்டம்மா. பட்டமண்ட பாய் பட்டு மெத்தை ஆசு, 10 ரூபாய் நோட்டு இப்ப 10 ரூபாய் ஆசு. கட்டாந்தர எனக்கு இப்ப பட்டா நிலம் ஆசு. எட்ட திசையாவும் இப்ப சுக்கர் திசை ஆசு. மாச்சக்கம்மா வந்து நெல்லு பக்கம்மா, எங்க கூட ஆட்டம் போட எண்டியம்மா வெக்கம்மா. பழ பழக்கும் தோட்டம்மா, பட்டாம்பூச்சி குட்டம்மா, தேடி வந்த பசங்களுக்கு சென்னை அழி விட்டம்மா. வண்டி உள்ள வந்த நீதாண்டு, கொய்யாப்பழம் மூட்டை போல குதிக்கிறியே முன்னாடி. ஒன்ன பார்த்தா மனம் டிராபிக் ஜாம் ஆச்சு, சூட அணியந்து கொலை கொதிக்குதடி மூச்சு. ஒன்ன பார்த்தா மனம் டிராபிக் ஜாம் ஆச்சு, சூட அணியந்து கொலை கொதிக்குதடி மூச்சு. வாடி அம்மா ஜக்கம்மா வந்த நில பக்கம்மா. குறி சொல்லி போனாலே எதிர்காலம் யோகம் ஒண்ணு எனக்கு மட்டும் சொன்னாலே.